தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 40 மாதங்கள் கடந்த நிலையில் திமுக அரசு மருத்துவ பணியிடங்களை முழு அளவில் நிரப்பவில்லை எனவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தினால் நரியும் நாட்டாமை செய்யும் என்ற பழமொழியை நிரூபிக்கும் வகையில் திமுகவின் நடவடிக்கைகள் உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். மக்கள் எனும் சிங்கங்கள் பாயும் நாள் வரும்போது நாட்டாமை செய்யும் நரிகள் ஓட்டம் பிடிக்கும் எனவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். 2600 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காலியாக உள்ள அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானிலை மையம் இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில் வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வெள்ளிக்கிழமைக்குள் வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெள்ளிக்கிழமை வரை ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகள் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியையொட்டி பயணிப்பதற்கு அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கியுள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முந்தைய நாளுக்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வியாழக்கிழமை காலை நிலவரப்படி அக்டோபர் 29ஆம் தேதி பயணிக்க 10,542 பேரும், 30ஆம் தேதி பயணிக்க 9,402 பேரும் முன்பதிவு செய்திருக்கின்றனர். வழக்கமாக இயக்கப்படும் விரைவு பேருந்துகளுக்கு முன்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அடுத்த மாதம் 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் எங்கிருந்து எவ்வளவு பேருந்துகளை இயக்கலாம் என முடிவு செய்து போக்குவரத்து துறை அறிவிக்கும். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னை சென்ட்ரலிலிருந்து கோவைக்கு நாளை பகல் 3:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் கோவையிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:30 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு செல்லும். இந்த சிறப்பு ரயிலில் படுக்கை வசதி கொண்ட 12 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நடைபெற்று வருகிறது. தாம்பரத்திலிருந்து கேரளாவின் கொச்சுவேலிக்கு செப்டம்பர் 6, 8, 13, 15, 20 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஏசி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் கொச்சுவேலியிலிருந்து செப்டம்பர் 7, 16, 14, 21, 23ஆம் தேதிகளில் தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் திருச்சி, மதுரை, செங்கோட்டை வழியாக பயணிக்கும். இந்த ரயில்களில் 14 ஏசி எக்கானமி வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவும் நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழ்நாட்டு மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து 167 விசைப்படகுகளில் 800க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான படகில் தினேஷ், முரடி, செல்வம், விஸ்வநாதன் ஆகியோர் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 4 பேரையும் கைது செய்ததுடன் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்வது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 3 பேருக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி இலங்கை கடற்படையால் மீனவர்கள் 8 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 8 பேரும் சிறைக்காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி 8 பேரில் 5 பேரை நிபந்தனையுடன் விடுதலை செய்து உத்தரவிட்டார். மற்ற 3வரும் 2ஆம் முறையாக எல்லை தாண்டி வந்ததாக கூறி அவர்களுக்கு இந்திய மதிப்பில் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தார். அபராதத்தை கட்ட தவறினால் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் மீனவர்களுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட 2 படகுகளையும் அரசுடைமையாக்கவும் உத்தரவிடப்பட்டது. விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் 5வரும் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
காய்ச்சல் காரணமாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பெண் காவலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவருக்கு முறையான சிகிச்சை வழங்கவில்லை என உறவினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மத்திய குற்றப்பிரிவில் பணியாற்றி வந்த 26 வயது பெண் காவலர் மேனகா 4 மாத கர்ப்பிணியான மேனகாவிற்கு காய்ச்சல் ஏற்பட்டு கடந்த 31ஆம் தேதி முதல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் புதன்கிழமை இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் முறையான சிகிச்சை வழங்கப்படாததே மரணத்துக்கு காரணம் என கூறி அவரின் உறவினர்கள் மருத்துவமனையில் குவிந்தனர். மருத்துவ ஊழியர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் மேனகாவின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அமைதி திரும்பியது. அதனையடுத்து மேனகாவின் உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கையில் கண்மை டப்பாவை விழுங்கிய 1 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. மதுரையைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ் என்பவர் உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க குடும்பத்துடன் சிவகங்கையின் காலவாசலுக்கு வந்துள்ளார். உறவினர் வீட்டில் தனது 1 வயது மகனான தரண் தேவாவுக்கு சூரிய பிரகாஷின் மனைவி பவுடர் அடித்து பொட்டு வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் அடுப்படிக்கு சென்றுவிட்ட நிலையில் அந்த குழந்தை அருகில் இருந்த கண்மை டப்பாவை எடுத்து வாயில் போட்டுள்ளது. இதனால் மூச்சு திணறிய நிலையில் அதிர்ந்து போன தாய் கண்மை டப்பாவை குழந்தையின் வாயிலிருந்து எடுக்க முயற்சித்துள்ளார். ஆனால் அதனை குழந்தை விழுங்கியுள்ளது. தொடர்ந்து குழந்தையின் வாயிலிருந்து ரத்தம் கசிந்தது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.